Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி தோசைக்கு ஏற்றவாறு தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து இட்லியும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சட்டுன்னு சுலபமா 15 மினிட்ஸ்ல இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி குருமா பண்ணுறதுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம தேங்காய் இதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காவை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பிரியாணி இலையை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குருமா கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலாவை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். தேங்காய் இதெல்லாம் பச்சை வாசலாம் போய் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தக்காளி குருமா நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அட்டகாசமான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. நான் செஞ்ச இந்த தக்காளி குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.